ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு கஸ்டமர் மேக்கப் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். அவங்களுக்கு ஜுவல் செட் எடுத்து நம்ம அனுப்ப போகிறோம். சரிங்களா? ஜுவல் செட்டு நான் இதுக்கு ரெண்ட்டுக்கெலாம் போயிட்டு இருந்தங்காட்டி அப்படியே போட்டு கச்ச கச்ச கச்சன்னு அப்படியே வச்சிட்டேன் 1 மாதம். ஸோ இப்போ தான் ரீஃபண்ட் பண்ணி எல்லாத்தையும் சிக் எடுத்து ஒவ்வொன்றா அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஒரு 5 செட்லேருந்து ஒரு 4 செட்டுக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 2-3 செட்டு மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஏதோ ஒன்று எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து வச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. இந்த இடத்துல உட்காந்துட்டேன் கைஸ். ஜுவல் செட் எல்லாம் இங்கே வச்சுட்டு எல்லாம் பாக்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் இது ஃபஸ்ட்டு எடுத்து அனுப்பிட்டேன். இது ஒரு 10% எனக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ எடுத்திருக்கிறது செம்ம கிராண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு லக்ஷ்மி வச்ச மாதிரி இன்னும் 2-3 செட் இருக்குது. அதுவுமே எடுத்து அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவே அதுதான் பார்க்க போகிறீங்க. வாங்க. இந்த இதை ஃபோட்டோ எடுத்துட்டேன். இதுக்குள்ளே வச்சு மாதிரி பேக் பண்ணணும். நான் அவங்களோட சாரீக்கு மேட்சாக ஒரு 4-5 செட்டு மட்டும் அனுப்பிச்சி விட சொல்லியிருக்காங்க. 4-5 செட்டு மட்டும் எடுத்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ இந்த செட்டில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு வரும். சரிங்களா? நல்லா கிராண்டாக போடணும் அப்படின்னா 3 அடுக்கு நம்மளுக்கு இதில் வரும். சரிங்களா? ஆரமே 2 வரும். நெக்லஸ் செட் 1 வரும். இயரிங்ஸ் ரொம்ப பெருசாக வரும். சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணு நல்லா ரவுண்டு ஃபேஸுங்கிறனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? அவங்க சாரீ என்கிட்ட காமிச்சிட்டாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்ஸ்குள்ளே நீட்டாக அடுக்கி வைக்கணும். இந்த மாதிரி இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் எந்த மாதிரி வேணுங்கிறதும் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெயிட்டாக இருக்கும் கைஸ். இது லக்ஷ்மி அம்மன் போட்டிருக்கோம். பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஆனால் வேர் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும் ப்ரைடலுக்கு. திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. வச்சுட்டு திருப்பி காமிச்சாலும் தெரியும். இதில் இயரிங்ஸ் மட்டும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இயரிங்ஸ் அழகாக இருக்குல்ல இயரிங்ஸு. ஜும்கா நகாஸ் மாடல், நகாஸ் கலெக்ஷன். பிக் சைஸாக வரும். இதில் செம்ம அழகா. இதில் ஹைலைட்டே இந்த ஆரம் தாங்க. இந்த ஒரு ஆரம் போட்டாவே போதும். அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களே. ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்கும். இங்கே இருங்க. சூப்பராக இருக்குல்ல? அடுத்து பார்த்திங்கன்னா நெத்திச்சுடி எங்கே இப்படி தான் ஏதோ ஒரு பக்கம் பாக்ஸில் மாற்றி வச்சுருப்பேன். தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் எல்லாமே. இதெல்லாம் ஜடைக்கு வைக்கிறது. இன்னும் என்ன வேணும்? நெத்திச்சூடி மட்டும் வேணும். நெத்திச்சூடி இந்த இடத்துல இதுதாங்க இதோட நெத்திச்சூடி. நெத்திச்சூடி மட்டும் சிம்பிளாக இருக்கும். இப்போ திருப்பி காமிக்கிறேன். ஃபோட்டோ சென்ட் பண்ணணும் உங்களுக்கு. அதுக்காக தான் சரி வீடியோவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுதான் இது அவங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்கும். ரொம்ப ரிச் லுக்காகவும் இருக்கும். அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். அடுத்த கலெக்ஷனு இது அவங்களோட சாரீக்கு எல்லாமே மேட்ச் ஆகும். அது கூட ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டோன் ஒர்க்கு தான் எடுத்திருக்காங்க. காலையில் தாலிக்கட்டுக்கு மறுபடியும் இந்த பட்டு சரி வேறு பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சாரிக்கு இது மேட்சாக இருக்கும். ஸோ அவங்க இது என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தான் தெரியும் இது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் அவங்களோட விருப்பம். பின்னு குத்தி வச்சிருக்கு. இந்த ஜுவல் செட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைட்டு போடல, லைட் போடாதனால இருட்டில் எடுத்துகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. எல்லாமே மேட் ஃபினிஷிங் தான். புரியல, காசு மாலை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து காசு மாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ இதுதான் ஒட்டியானம். அதில் இந்த ஒட்டியானமும் உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல, பார்ப்போம். அவங்க இதே வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா தனியாக கிடைக்கிது இல்லையா ஒட்டியானம், அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாமே இது பண்ணி வைக்கணும். அத்தனை விஷயங்களும் இருக்கிறது. மேக்கப் முடிச்சுட்டு வந்துமே டென்ஷனாக தான் இருக்கும். அடுத்தது வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும், கிராண்டாக. இது பாருங்க எவ்வளோ கிராண்டாக 3 அடுக்குது. அப்படியே நிறைய போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து இது போடலாம். இதுலேயுமே லக்ஷ்மி டாலர் இருக்குது. இதில் வந்து இயரிங்ஸ் பயங்கர க்யூட்டாக இருக்கும். நல்ல பெருசாக எனக்கு இயரிங்ஸ் வேணும் அப்படின்னவங்களுக்கு வந்து இந்த இயரிங்ஸ் போடலாம். மயில் மேலே இருக்குது, கீழே லக்ஷ்மி இருக்காங்க பாருங்கள். மேலே வந்து மாட்டல். இது வந்து நெத்திச்சூடி. இந்த மாதிரி கீழே நெத்திலையுமே பதக்கத்துலேயுமே உங்களுக்கு லக்ஷ்மி அம்மா இருப்பாங்க. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் செட்டு, ஆரம். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பூ மாதிரி இருக்கும், அழகாக. சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒட்டியானம், ஜடை வங்கி. அவ்வளோதான் கைஸ் இதில். ஸோ அதனால மட்டும்தான் நான் எடுத்து அனுப்ப போகிறேன். அதில் அவங்க எதோ ஓகே சொல்கிறாங்களோ அதுலேருந்து இன்னொரு செட்டை சேர்ந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்து உள்ளே அடிக்கிடுவோம். ஃபோட்டோ மட்டும் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா. அந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா ப்ரைடல் ஜுவல்லரி தான் இருக்குது. இதில் மட்டும் நான் இப்போ தனியாக எடுத்து இவங்களுக்கு அடுக்கியிருக்கேன், அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும். ஏன்னா இது ஹெவியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் நம்ம போட முடியாது இல்லையா. பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்களா, நல்லா பிக் சைஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இது போட முடியும். இது இந்த இதிலலாம் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்மாலாக இருக்கும். ஸ்மாலானா கொஞ்சம் வெயிட்லெஸ் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் வந்து மித்த பாடி கம்மியாக இருப்பாங்களா குட்டீஸ், ஒரு 30க்கு இந்த மாதிரி இதெல்லாம் அந்த சைடு அடிக்கிடுவேன். சரிங்களா. இதுவும் அந்த பக்கம் போனேன் அப்படிங்கிறது என்னோட வீடியோஸில் நான் காமிச்சிருந்தேன். இதுதான் ஒரு மேக்கப் போகிறதுக்கு வந்து ஃபுல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இங்கே வரும்போது செம்ம டயர்டாயிரும். இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது. சரிங்களா. இன்னும் அவங்க எந்த செட்டு கேட்குறாங்களோ அதுலேருந்து நம்ம ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவங்களுக்கு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி விட்டுருவோம். ஸோ இன்னும் 1 வீக் இருக்குது. 1 வீக்குள்ளே நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். அவங்க எந்த செட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும். சரிங்களா. ஸோ நான் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பூ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கோ யாருக்கு எதுக்குமே நான் ஆள் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நான் மட்டும் தான் போவேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் எல்லாத்துக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.